அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் 11 நாட்களை கடந்துள்ள நிலையில் முதல் முறையாக ஈரான் தரப்பிலிருந்து சமாதானத்திற்கான சமிக்ஞை வெளியாகியுள்ளது. ஆனால் அதிலும் ஒரு முக்கியமான நிபந்தனையை ஈரான் விதித்துள்ளது. ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் காசிம் கரிபாபாடி அரசு தொலைக்காட்சியில் பேசும்போது, மீண்டும் எங்கள் மீது தாக்குதல் நடக்காது என்று முழுமையாக உறுதியளிக்கப்பட்டால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் என்பது வெறும் தற்காலிகமானது அல்ல, அது நிரந்தர பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே ஈரானின் நிலைப்பாடாக உள்ளது. சீனா, ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் போர் நிறுத்தத்திற்காக தங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு அளிக்கும் என்றும், ஈரான் எண்ணெய் விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த சில தடைகளை நீக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை $92 கீழே குறைந்து ஆசிய பங்குச் சந்தைகளில் ஏற்றம் காணப்பட்டது. பிப்ரவரி 28 தொடங்கிய தாக்குதலில் ஈரானின் தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டார். இதுவரையில் ஈரானில் 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க தரப்பிலும் 7 ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர். ஈரானின் புதிய தலைவராக முஜ்தபா கமேனி பொறுப்பேற்றுள்ள நிலையில் ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். அமைதியை விரும்பும் ஒரு தலைவரே ஈரானுக்கு தேவை என்று ட்ரம்ப் கூறியிருந்தாலும், ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை புதிய தலைவருக்கு விசுவாசமாக இருக்கும் என்று உறுதியளித்துள்ளது. ஒருபுறம் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும், மறுபுறம் ஈரான் மீண்டும் எண்ணெய் விநியோகத்தை தடுத்தால் இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான தாக்குதல் நடத்துவோம் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ரஷ்ய அதிபர் புதினுடனும் இது குறித்து பேசியுள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப், பெட்ரோல் விலையை கட்டுக்குள் வைப்பதே தனது முக்கிய குறிக்கோள் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். போர் முடிவுக்கு வருமா அல்லது புதிய தலைவரின் தலைமையில் ஈரான் மீண்டும் மல்லுக்கட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.